அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ ذالிகும் ഖൈറുல் லகும் இன் குன்தும் தஅலமூன். அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஜும்மா தொடர்பான சில அறவுரைகளை, அரிய செய்திகளை, கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை நினைவு கூறுவதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம். ஏனென்றால் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை நாட்களில் சிறந்தது ஜும்மா என்றும், அந்த ஜும்மாவிலே பங்கு கொள்வது அவசியம் என்றும் மேலோட்டமாக அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, எந்த நாளை நாட்களில் சிறந்த நாள் என்று நாம் சொல்கிறோமோ அந்த நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மா தினத்திலே கற்றுக் கொடுத்த வரமுறைகள் என்ன என்பதையெல்லாம் முஸ்லிம் சமுதாய மக்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஜும்மா தினத்திலே பாங்கு சொல்கிறார்களா? இமாம் அந்த தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் நாம் ஜும்மாவுக்கு சென்று வந்து விடுவோம். இந்த அளவிற்கு மாத்திரம்தான் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இந்த ஜும்மாவனுடைய நாளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர, இந்த ஜும்மாவில் பேண வேண்டிய பலவிதமான சுன்னத்துகளை அறிந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான காரியங்களில் இந்த ஜும்மாவுக்குன்னு சொல்லி சுன்னத்து இருக்குல்ல. என்ன சுன்னத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுதல் என்பது ஜும்மா நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இபாதத். நபிகள் நாயகம் அவர்களே அதை சொல்றாங்க. இன்ன மின் அஃதல ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ ஃபக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி. நீங்கள் சந்திக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா. அந்த நாளில் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஃபைன்ன ஸலாத்துக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப ஜும்மாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆன்மீக ரீதியாக நாம ஒவ்வொருவரும் சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம்? நாம ஸலவாத்தை சொன்னா சந்திக்கலாம். நாம சொல்லக்கூடிய ஸலவாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கேட்குறாங்கன்னு இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யித் முஹம்மதின் படிக்கிறோம் இல்லை, இதை ரசூலா நேராக கேட்பாங்க. அந்த ஆற்றல் ரசூல்லாவுக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க ஃபைன்ன ஸலாத்துக்கும் மஅரூலத்துன் அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் இருக்குதே, நான் இறை தூதராக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான். இன்றைக்கு இந்த இறை தூதருக்கிற ஜமாத்திலிருந்து 4 பேர் ஸலவாத் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், குறிப்பிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த இவர் ஸலவாத் சொன்னார், அவர் ஸலவாத் சொன்னார். இப்படியான ஹதீஸுகளை எல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம்.
அப்போ ஜும்மா என்பது நம்ம இந்த ஜும்மாவில் பாங்கு சொன்னோம்னா வந்து பள்ளிவாசலில் உட்காந்துட்டு போகிறது தான் ஜும்மான்னு நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். ஜும்மாங்கிறது நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, இதுக்கு மட்டுமா ஜும்மாங்கிறது? இந்த நாளுக்கே ஜும்மா தான். இந்த நாளுக்கே ஜும்மான்னு பேரா? இந்த ஜும்மா தொழுகைக்கு மட்டும் ஜும்மான்னு பேரா? அப்போ நம்ம தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் அந்த நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அக்ஸிரு ஸலாத்த அலைய யௌமுல் ஜும்ஆ வ லைலத்தல் ஜும்ஆ. ஜும்மா நாளில் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், ஜும்மா இரவிலும் ஸலவாத்து சொல்லுங்கள். ஜும்மாவில் ஸலவாத்து சொல்கிறதுனா நம்ம இப்போ பள்ளிக்கு வர்றோம், முன்னாடியே வந்து திக்ருகளை படிக்கிறோம், அப்போ ஸலவாத்து சொல்கிறது. ஜும்மா இரவுன்னு என்னது? நீ மக்ரிப் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா இரவு. ஜும்மா இரவுனா இப்போ நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மக்ரிப் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஜும்மா இரவுங்கிறார். ஏன்னா நம்ம அப்படி தான் நோன்பு வைக்கிறோம். நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? மக்ரிப் விழுந்து தானே, அந்த நேரம் அங்கிருந்து தானே ஆரம்பிக்குது. நோன்பு நம்ம எப்போ முடிக்கிறோம்? மக்ரிபுக்கு முடிக்கிறோம். ஏன் முடிக்கிறோன்னா அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அப்போ மக்ரிபில் இருந்தே நீங்கள் வந்து ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இப்போ நேற்று மக்ரிபில் நம்ம எத்தனை பேர் ஸலவாத் சொல்லியிருக்கிறோம்? இப்போ மணி ஆச்சு, 1 மணி ஆக போகுது. இதுவரை ஒரு 4 ஸலவாத்து, ஒரு 5 ஸலவாத்தை நம்ம சொல்லியிருக்கிறோமா? இப்போ நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லுவோம், அதையும் சொல்லணும். ஏன்னா அல் பஹீலு மன் துகித்த இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனை விட படு கஞ்சன் எவனும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. பேரை சொல்லும் போது ஸலவாத் சொல்றதுங்கிறது வேற. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிர்பந்தம். இப்போ நான் நபிகள் நாயகங்கிற நீங்கள் என்ன செய்வீங்க? ஸலவாத் சொல்லுவீங்க. இபாதத் என்ற அடிப்படையில் வந்து நம்ம ஸலவாத் சொல்லணுமா இல்லையா? இப்படியெல்லாம் தான் நம்ம நன்மையை சம்பாதிக்க முடியும். நன்மையை சம்பாதிக்கிறது பெட்டி கடையிலே போய் வாங்க முடியும்? தொழில் செய்கிற மாதிரியா? அப்போ நன்மைக்கான ரூட்டி எது? ஜும்மா நாளில் நம்ம எப்படி நன்மையை செய்யறது அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணுமா இல்லையா? இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதா? எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு கிறிஸ்தவர்கள் போகிறாங்களோ, யூதர்கள் போகிறாங்களோ, அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் அவங்கள விட மோசம்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா அவனாவது தொடர்பில் இருக்கிறான். அவன் எதை வேத புத்தகம்னு நினைக்கிறானோ அதை தூக்கி நெஞ்சில் அணைச்சிக்கிட்டே சுற்றுறான், பையில் போட்டுக்கிட்டே சுற்றுறான், அடிக்கடி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லைல்ல. சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இதில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன்னா தோல்வி அடைந்திருக்கிறேன்னா சுய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மார்க் போடுவீங்க. ஆமாம், இதில் நம்ம தோல்வி. அப்போ ஜும்மாவுடைய நன்மையில வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தானே வாங்குறோம். நம்மளுடைய வேலை என்ன, எதெல்லாம் பிதஅத்துன்னு சும்மா பட்டியல் போட்டிருக்கிறதானா? சுன்னத்தை செய்யறது இல்லையா? அப்போ பொதுவான முஸ்லீம்களை விட்டுருங்க, ஏகத்துவவாதிகளே எடுத்துக்கங்களா. சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நாம சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லை பிதத்தை மட்டும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? சுன்னத்தை உயிர்படுத்தினா தானுங்க பிதத்து மௌத்தா போவோம். அதை செய்யாதேங்கிறோம். எதை செய்யணும் அதை செஞ்சு காட்டினா தானே. இப்படி ஒன்று செய்கிறானா இவன், ஏன் செய்கிறான்? நாம செய்யாத ஒன்று அவன் செய்கிறானா இல்லையா? யோசிப்பாங்கல்ல. இது அது கிடையாது. நோட்டீஸில் இது பிதத், மேடையில் இது பிதத், ஏதாவது 4 பேர் உட்காந்து பேசும்போது இது பிதத். சுன்னத் என்ன? தர்காவை எல்லாருமே கண்டிச்சு தான் பேசணும். தர்காங்கிறது வந்து மார்க்க ரீதியில் அது கூடாது, நிரந்தரமான இணை வைத்தல், நிரந்தரமான நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நம்ம சொல்றோம் இல்ல. தர்காவுக்கு போகாதீங்கன்னு சொல்றோம் இல்ல. எதுக்கு போகணும்னு இஸ்லாம் சொல்லுதில்ல. கபர் ஜியாரத் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்க இல்லையா? இன்னஹா துதக்கிருல் ஆகிரா, மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் சிலது தான் இருக்கும். பார்க்கறதெல்லாம் நம்மளுக்கு மறுமை சிந்தனை வர வைக்காது. போய் மார்த்தாண்டத்தில் போய் நின்றுட்டோம், மறுமை சிந்தனை நம்மளுக்கு வருமா? கன்னியாகுமரியில் போய் நின்றுட்டோம், மறுமை சிந்தனை வருமா? சரி, பள்ளிவாசல்லே உட்காந்துட்டோம், மறுமை சிந்தனை நம்மளுக்கு வருமா? அதான் 7 பேர் இருக்கிறோம்ல, 7 பேர் மூஞ்சியை பார்க்குறோம், சாதாரண நிலையில தான் இருப்போம். சரி, வீட்டில் போய் உட்காந்துட்டோம்,
பொண்டாட்டியை பார்த்தோன்னே எனக்கு மர்ம சிந்தனை வருமா? புருஷனை பார்த்தோன்னே பொண்டாட்டிக்கு மர்ம சிந்தனை வருமா? எப்போ வரும்? அதுக்கு தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தை சொன்னாங்க. ஃபஸுருஹா இன்னஹா துதக்கிருல் ஆஹிரா. கபருக்கு போங்க, மண்ணறைக்கு நீங்க போங்க, அப்பதான் உங்களுக்கு மறுமைனா என்னன்னு தெரியும். அங்க போனவொன்னே நமக்கு ஒரு சிந்தனை வரத்தானே செய்யுது. யூகிச்சு கற்பனை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லையே. ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா டக்குன்னு நம்மளுக்கு எல்லாம் ஸ்டக் ஆகுது இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஸ்டக் ஆகுது இல்லை மௌத்து செய்தியை கேட்ட உடனே. அந்த மாதிரி தானே அங்க. அப்ப கபிரிஸ்தானுடைய கதவே யாராவது மௌத்தா போனா தான் திறக்கப்படுது. இன்னைக்குள்ள நிலவரம் என்ன? கபிரிஸ்தானுக்கு போடப்பட்ட கேட்டை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டா அது எவனாவது ஊர்ல மௌத்தா போனோம் அப்பதான் கபிரிஸ்தான் கதவு திறக்கப்படும். சொல்ல போனா பள்ளிவாசல் கதவு திறந்து இருக்கிற மாதிரி கபிரிஸ்தான் கதவு திறந்தே தான் இருக்கணும். டெய்லி போ, வாரத்துக்கு ஒரு தடவையாவது போ, மாசத்துக்கு ஒரு தடவையாவது போ. முஸ்லிம்னா அதுதானுங்க. இந்த சிந்தனையே இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? இது ஹராம், எது ஹலாலோ அதில் நம்ம என்ன செய்யல, கவனத்தை செலுத்தல. இப்படிதானே நம்மளுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இறந்து போனவங்களுக்கு யாசின் ஓதாதீங்க, அது பிதஅத். சரி, குர்ஆனை ஓதுறது பரலு தானே. நீ இறந்து போன ஆளுக்கு யாசினை ஓதாதேன்னு அந்த நேரத்தில் ஓதுனவனையும் தடுத்த நீ என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதனமா இல்லையா? குர்ஆனை ஓதுறது கடமை தானே. நாம குர்ஆனை ஓதுறதுக்குன்னேவா அல்லாஹ் ரமதான் மாசத்தை கொடுக்கிறது? டெய்லி ஒரு 5 வசனம், டெய்லி ஒரு 10 வசனம் நம்ம என்னைக்கு படிச்சிருக்கோங்க. ஈடுபாடு நம்மளுக்கு எப்ப வரும்? மனைவினா மனைவி கூடயே இருந்தா தான் அது ஒரு ஐக்கியம் வரும். நம்ம சொல்றோம்ல, குழந்தையோட எப்பவுமே ஐக்கியத்தோட இருங்க, அப்பதான் அந்த பிடிமானம், பாற்று, பாசம் எல்லாம் வரும் சொல்றோம் இல்ல. அதே மாதிரி தானே வேதம்ங்கிறது. வேதம்னா அதுதானுங்க. நீங்க வேதத்தை கையில பிடிங்க, வேற எந்த முசீபத்தையும் நீங்க மனசுல பிடிக்க மாட்டீங்க. வேதத்தை நம் இதயத்தில் பிடிக்காத காரணத்தினாலதான் நம்மளுடைய மனம் அல்லல் படுது. பாத்தீங்களா? மனசு கோளாறு இருக்குது. காரணம் என்ன? எல்லாமே இந்த வேதத்தை நம்ம கையில எடுக்கலையே. அப்ப இறந்து போனாலுக்கு யாசின் ஓதாத. சரி, யுந்திர மண்கான ஹையா நல்லா சொல்றாங்கல்ல அந்த யாசின் சூறாவில். உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கைன்னு சொல்றான்ல. நீ எந்த யாசின் சூறாவை மரணமான ஆளுக்கு ஓதறையோ அந்த யாசின் சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்றான்? லியுந்திர மண்கான ஹையா. இது உயிரோடு இருக்கக்கூடிய ஆளுக்கு எச்சரிக்கைங்கிறான். உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? உன் பொண்டாட்டிக்கு உயிர் இருக்கா இல்லையா? உன் புள்ள குட்டிக்கு உயிர் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம்? ஸலவாத்துன் நாரியா படிக்காதீங்க. அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துகுலா பிஹில் ஹவாயிஸ் வ துனாலு பிஹில் ரகாய் வ யுஸ்தஸ்கல் கமா பிவஜ்ஹில் கரி. பெருசா படிப்பாங்க. ஸலாத்துன் நாரியான் அதுக்கு பேர். இது பிதஅத்துங்கிற நம்ம பிதஅத். இதெல்லாம் ஓதி சொர்க்கத்துக்கு போக முடியாது, நன்மை கிடைக்காது சொல்றோம் இல்ல. ஸலவாத்துன் நாரியா பிதஅத், ஸலவாத்து சுன்னத். இன்னும் சொல்ல போனா அந்த சுன்னத்தையே அல்லாஹ் என்ன செய்யறானா திருமறை குர்ஆன்ல வலியுறுத்துறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்றாங்க குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றான்ல. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி ஸலவாத் சொல்றாங்க. மூமீன்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் சொல்றான்ல அல்லாஹ். ஸலவாத்தையும் சொல்றான், சலாமையும் சொல்றான், ரெண்டையுமே சொல்றான். சலாத்துங்கிறது வேற, சலாமுங்கிறது வேற. அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமீன்களேன்னு கூப்பிட்டுட்டு நீங்க இந்த ரெண்டையுமே நீங்க பண்ணுங்கிறான். நாம என்னைக்கு பண்ணியிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் கூட சொல்றாங்க பாருங்க, மாமின் அஹத் சல்லம அலைய இல்லா ரத்தல்லாஹு அலா ரூஹி ஹத்தா அருத்து அலைஹி சலாம். ஒரு மூமின் எனக்கு சலாம் சொல்கிறான். சலாம்னா என்னது?
நம்மளுக்குள்ள சலாம் மௌலூது சலாம் என்ன தெரியும்? அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா படிக்கிறோம்ல, அதுல சலாம் நிறைய வரும். பிதஅத்து அதை படிக்கிறது தான் பிதஅத்து. ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றது சுன்னத் தானே. அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்றது அது சுன்னத்தா பிதஅத்தா? அது மனுஷன் எழுதுன மௌலூத படிக்கிறது பிதஅத்து. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சலாம் சொல்லுங்கள்னு, ஸலவாத்து சொல்லுங்கள்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தானே சொல்றான். என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? இப்போ யார் என் மீது சலாம் சொல்கிறார்களோ அல்லாஹ் உடனடியாக என்ன பண்றான்னா என்னுடைய உயிரை எனக்கு தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரத்தல்லாஹு அலைய ரூஹி, என்னுடைய ஆன்மாவை அல்லாஹ் எனக்கு மீட்டுகிறான். யார் எனக்கு சலாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் சலாம் சொல்கிறேன். இதெல்லாம் ஹதீஸ் தானே? சாதாரண நேரத்திலே இது ஹதீஸ் தானே? அப்ப ஜும்மாவில் இது ரொம்ப சிறப்பாக்கப்பட்டிருக்குல்ல, நாம என்னைக்கு செஞ்சிருக்கிறோம்? பார்த்தீங்களா, ஜும்மாவுடைய சுன்னத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பின்னோக்கி இருக்கிறோங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதா இல்லையா? நிறைய சொல்லணும். ஜும்மாங்கிறது இது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்லிட்டு போறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் தொடர்பயானாக வைத்தால்தான் இந்த ஜும்மாவுடைய சட்டங்கள், பேண வேண்டிய விஷயங்களை எல்லாம் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். அதுக்கு தான் மேலோட்டமாக நம்ம சொல்றோம். இப்போ நம்ம ஜும்மான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஜும்மாங்கிறது பொது வார தொழுகை. ஜும்மானா என்னது? வார தொழுகை. எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் வச்சிருந்தான், முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை. நீ பார்க்குறீங்களா, யூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளை சிறப்பான நாளாக வச்சிருந்தானா இல்லையா? சபுத்து. சபுத்துன்னா என்னது? சனிக்கிழமை. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்நாலஹும் லா தஃது ஃபி ஸபதி. இது குர்ஆன் வசனத்தில் 4வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் இருக்கிறது. சனிக்கிழமையில நீங்கள் வரம்பு மீறாதீர்கள்ங்கிறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு சனிக்கிழமை சிறந்த நாள். நம்மளுக்கு எப்படி வெள்ளிக்கிழமை சிறந்த நாளோ அவங்களுக்கு சனிக்கிழமை சிறந்த நாள். அப்ப அந்த சிறப்பிற்குரிய ஒரு நாளில் நீ வரம்பு மீறாத. உனக்கு வரம்பு கட்டியிருக்கேன் நான், இது வரம்பு இது வரம்பு இது வரம்புன்னு எல்லை வச்சிருக்கிறேன். இந்த எல்லையை தாண்டாத, எல்லையை மீறாத அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அவங்களுக்கு என்ன எல்லை? சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது, அவ்வளவுதான். அல்லாஹ் தடுத்தது என்னன்னு கேட்டா, கடல்ல போய் மீன் பிடிக்காத. அப்படி அல்லாஹ் தடுத்துட்டான்ல, ஆனாலும் அவனை சோதிக்கிறான். என்னைக்கு அல்லாஹ் அவனை தடுத்தானோ அன்னைக்கு பார்த்து அந்த கடல்ல மீன்கள் என்ன செய்யும்னா மேலே நிற்கும். இவன் வலை கொண்டு போற நேரத்துல எல்லாம் மேலே நிற்காது, ஆழ்கடலுக்குள்ள இருக்கும். சாதாரண நேரத்தில் மேலே நீச்சல் அடிக்கும். அல்லாஹ் சொல்றான், இந்த நாளில் வரம்பு மீறாத, ஏன்னா உனக்கு சிறப்புக்குரிய நாள் பிடிக்காதேங்கிறான். மனிதனுடைய ஆசை என்ன? கண்ணுக்கு முன்னாடி தெரியல, ரெண்டை பிடிச்சிட்டு போயிடுவான். இப்படிதான் மனிதனுக்கு ஆசை இருக்குமில்ல, அப்படித்தானே பண்ணாங்க அவங்க. நம்மளுக்கு அப்படித்தானே ஏற்படுது. ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லியாச்சு, கட்டை எடுத்து ஒவ்வொன்றா தூக்கி உள்ள வைப்பான், உள்ள வச்சுக்கிட்டே இருப்பான், பூட்டை எடுத்துருவான், பாய் 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 பாய்மா ஒருத்தன். சின்ன பொருள் தான், அவன் சின்ன பொருளும்மா, அவன் கேட்குற பொருள் 2000 ரூபா பொருளாக இருக்கும். இவன் காலையிலிருந்து ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருப்பான், 50 ரூபா கூட விற்றுருக்காது. லாஸ்ட் நேரம் என்ன பண்ணிடுவான், 2000 ரூபாய்க்கு நிற்பான். இப்போ இது ஒன்று தானே கொடுத்துட்டு போயிருங்க. இவர் என்ன செய்வார், அது உள்ளே போவாரா? உள்ளே போகிறதுக்கு எல்லாத்தையும் இன்னும் நவுத்தணும் வெளியே. அப்படி நவுத்தி 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 உள்ளே போய் எடுத்து கொடுக்கறதுக்குள்ள இங்கே ஜும்மா நேரம் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதானே. நம்ம ஜும்மா பதிவேட்டில் இருக்கணும் இல்லை, இமாம் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி உட்காந்தா தானே நம்ம அந்த பதிவில் இருப்போம். பதிவில் எப்போ இருப்போம்? 12:50க்கு ஜும்மா. 1 மணிக்கு கூட நம்ம பதிவில் இருக்கலாம். எப்போ இருக்கலாம்னா இமாம் இதில் ஏறணும், அவ்வளோதான். இதில் ஏறிட்டாரா பதிவு முடிஞ்சு போச்சு. இதில் ஏறுறதுக்கு முன்னாடி வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த ஒட்டகம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, முட்டை கோழி இதெல்லாம் எதுக்கு கதையா? இது இந்த ஒட்டகம் கோழி முட்டை இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஆடு அந்த மாதிரி குர்பானி கொடுத்தவர்கள், இந்த மாதிரி குர்பானி கொடுத்தவர்கள்னா இதெல்லாம் யாருக்கு? இது யாருக்கு சொல்கிற? இதை எதுக்கு சொல்கிற? இதை ரேஷன் கடையில் 12 மணிக்கு மண்ணெண்ணெய் கொடுக்குறான்னா போய் 11 மணிக்கு நிற்கிறேன் 2 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு. நீ கட்டாத சேலைக்கு போய் என்ன செய்கிற? 3 மணி நேரம் போய் காத்து நிற்கிற. நீ கட்டுறதும் இல்லை. அவன் தரக்கூடிய சேலை அவனை அவன் கட்டவா செய்யறான்?
வேட்டியை வாங்கி வேணாலும் உடுத்தவா செய்யறான்? காரில் போய் இறங்குறான், கையெழுத்து போடுறதுக்கு அவ்வளோ நேரம் நிற்கிறான், பார்க்குறோம் இல்லை? முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை? இந்த ஜும்மாவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது வெள்ளி, தகரமாக்காத. வெள்ளியை தகரமாக நீ மதிக்காத. வெள்ளியை வெள்ளி மாதிரி பார். கோல்டு மாதிரி தான் நம்ம பார்ப்போம். இப்போ வெள்ளியை வெள்ளி மாதிரி தானே பார்க்கணும். இந்த வெள்ளியை தகர டப்பா மாதிரி பார்த்துட்டு இருக்கிற, பிஞ்சு போன பிளாஸ்டிக் டப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற. நன்மை மட்டும் உனக்கு வேணும், ஜும்மா நன்மை மட்டும் வேணும், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அதானா? இதெல்லாம் சுன்னத்தா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி ஒன்று தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமையில் நாம் முந்தி விட்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா வெள்ளிக்கு அப்புறம் தானே சனி ஞாயிறு அப்புறம் தானே வருது. சனிக்கிழமை யூதர்களோடது, வெள்ளியை தாண்டி தானே வருது. ஞாயிறு அதை தாண்டி தானே வருது. நாம அவங்களுக்கு பின்னாடி வந்த சமுதாயமாக இருந்தாலும் வெள்ளிங்கிறதுல முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அதை வந்து கொஞ்சம் பெருமையாக சொல்லி காட்டுறாங்க. இதுல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ஜும்மாங்கிறது வந்து அதனுடைய வரலாற்று பின்னணிகளை நம்ம தெரியணும். ஜும்மா தொழுகையை முதல்ல யார் தொலை வச்சது? இங்க பாருங்க, கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்ல வேணாம். இங்க பாருங்க, ஜும்மா தொழுகை யார் முதல் தொழு வச்சது? எத்தனை வருஷம் நீ ஜும்மா தொழுதுருக்கிற? எத்தனை வருஷமா இந்த ஜும்மாவுக்கு நீ வலியுறுத்துற? முதல்ல தொலை வச்சது யார்? என்னமோ சிந்தனை ஓடுது. யார்? நபிகள் நாயகம் தான் தொலை வச்சிருப்பாங்க. தொலை வச்சது யாரு? நபிகள் நாயகம் தான் தொலை வச்சிருப்பாங்க. அப்படிதான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தோணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல இந்த ஜும்மாவை அவங்க தொலை வைக்கல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். மக்கா வாழ்க்கை நம்ம சொல்றோம்ல, 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. 13 வருஷமா ரசூலுல்லாஹ் ஜும்மா தொலை வச்சாங்களா? மக்காவில் ஜும்மா தொழுகை நடந்ததே கிடையாது. தனியாவே சொல்ல முடியாது. இதில் ஜும்மா வேறவா? ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு தான் தனியாவே தொழ முடியாத. குடலை தூக்கி போட்டுருவாங்க, அடிப்பானே, உதைப்பானே. அப்புறம் எங்கே போட்டு ஜும்மா வாங்க தொலை வைக்கிறது? ரசூலுல்லாஹ் தொழுகவே இல்லை. 13 வருஷம் என்ன செய்யல? ஜும்மாங்கிறது மக்காவில் நடந்தது இல்லை. ஆனால் ஜும்மா மதீனாவில் நடந்தது. ரசூலுல்லாஹ் நடத்தல, மதீனாவில் நடந்தது. எப்படி நடந்தது? இந்த வரலாற்று பின்னணிகளை நம்ம படிக்கணுமா இல்லையா? கதைகளை படிக்கணும் இல்லை? இந்த படத்தோட கதை என்ன, அந்த படத்தோட கதை என்ன, இந்த விமர்சனம் என்ன, அந்த விமர்சனம் என்னன்னு இளவெடுத்து போனதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாமிய வரலாறு ஒண்ணுமே தெரியல. அடிப்படை சட்டமே தெரியவில்லை முஸ்லிம் சமுதாயத்திற்கு. அடிப்படை சட்டம், இறை சட்டம், இறை தூதரின் சட்டம், திருமறை குர்ஆனுடைய விளிம்பு சட்டம் ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாத்திலும் கரை கண்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம நினைப்பு, உன்னுடைய நினைப்பை கொண்டு போய் கிழிச்சு போடுறோம். அல்ல, அடிப்படையே தெரியாம உட்கார்ந்து இருக்கிற. ஆர்வம் பிறகணும் இல்லை? இதுக்கு விடை இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்கும் விடை இருக்குல்ல? ஏன் இதுக்கு ஆன்லைன்ல இதுக்கு மட்டும் விடை இருக்காதா? ஜும்மாவை முதலில் தொலை வைத்தது யாருங்கிறது விடையே இல்லை. அப்படியா? விடை இருக்குது, நாம தேடலை. நம்மளுக்கு தான் அந்த தேவையில்லை. அதை இப்போ பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? அதான சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மறைஞ்சு பிரச்சாரம் பண்ணாங்களா? அவர்களுடைய 50வது வயசுல 40ல் நபியாகிறாங்க. 13 வருஷம் தான் மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய 50வது வயசுல மதீனாவிலிருந்து ஒரு 6 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது முன்காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்குல்ல. அப்போ ஹஜ்ஜுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த 6 பேர்த்த கூப்பிட்டு போய் தேடி போய் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அவர்களுடைய அந்த விஷயமெல்லாம் இருக்குல்ல, அடிப்படையான சில செய்திகளை அந்த 6 பேருக்கு சொல்றாங்க. அந்த 6 பேர் யாரு? அஸ்அத் இப்னு ஜுராரா, சஅத் இப்னு மாலிக், உபாதத் இப்னு சாமித், முஆத், காப் இப்னு மாலிக், இப்படி குறிப்பிட்ட ஒரு 6 நபர்கள் மதீனாவிலிருந்து வந்தவங்க. அவங்கள கூட்டு போய் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்றாங்க. ஆனா உடனே அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஆனா அவங்களுக்கு சிந்தனை வருது. என்ன சிந்தனை? கரெக்டா தானே சொல்றாரு.
மார்க்கத்தை நம்ம சொல்லணுங்க. பிறர்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு கூமுட்டை சட்டம் நிறைந்ததல்ல திருமறை குர்ஆன். ஒரு மனிதனுடைய அறிவையை செவ்வைப்படுத்தக்கூடிய அற்புதமான பொக்கிஷமான அறிவிக்கூடமாக இருக்கக்கூடியது திருமறை குர்ஆன். அப்ப இதை நம்ம எடுத்து சொல்லணும் இல்ல? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. போனா அந்த சிந்தனை அவங்களுக்கு ஊறுது. ஏன்னா சுத்தி வரையும் சிலையை வணக்கம் அதெல்லாம் இருக்கும்போது இவர் சொன்னது தனியா தெரியுது. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான்? ஹிதாயத்தை கொடுக்குறான். அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, இன்னொரு 6 பேர்த்தையும் சேர்த்திட்டு வர்றாங்க. இன்னொரு 6 பேர்த்த சேர்த்திட்டு வர்றாங்க, மொத்தம் 12 பேர். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு போதனையெல்லாம் பண்ணி, சரி நீங்க இப்போ மதீனாவுக்கு போறீங்க, போனா போய் ஜும்மா நடத்துங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதுல இவர்களுக்கு சொல்லி விடுறாங்க. இவங்க போய் தான் மதீனாவில் என்ன செய்யறாங்க? ஜும்மாவை நடத்துகிறார்கள். அந்த ஜும்மாவினுடைய இமாம் தான் அஸ்அத் இப்னு ஜுராரா. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, மொபைலில் தான் இருக்குல்ல, எல்லாமே இருக்குல்ல, நோட்ஸ் இருக்கா இல்லையா? புதுசாக ஒன்று கேள்விப்படுறோம், அஸ்அத் இப்னு ஜுராரா. இப்போ ஜும்மாவை முதலில் நடத்தியவர் அஸ்அத் இப்னு ஜுராரான்னு இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தேட வேண்டிய அவசியம் இல்லையில. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை வந்து நடத்துங்கன்னு சொன்னார்களே தவிர அவர்களுக்கு நடத்தக்கூடிய சூழல் இல்லை. இந்த அஸ்அத் இப்னு ஜுராரா இருக்கிறார்ல, இவர் தான் நடத்தினார். காப் இப்னு மாலிக் கூட சொல்றார், இவர் என்னன்னா இந்த ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லும் போதெல்லாம் அஸ்அத் இப்னு ஜுராராவுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு சொல்லி துவா செய்வார். அப்போ அவருடைய மகனுக்கு வந்து சந்தேகம், இந்த ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லும் போதெல்லாம் இவர் என்னதுக்கு அப்படி சொல்றாரு? அவர் தான் விளக்கம் கேட்கிறார். அப்பதான் அவர் என்ன செய்யறாரு? ஜும்மாவை முதல்ல என்ன செய்யறாரு? இவர் தான் நடத்தினாரு. ஹஸ்முன் நபி, அந்த இடத்துக்கு பேர் ஹஸ்முன் நபி. இந்த இடத்துல தான் இவர் வந்து முதல்ல என்ன செஞ்சாரு? ஜும்மாவை நடத்தினாரு. அதனால தான் இந்த ஜும்மாவோட எல்லா நன்மையும் இப்போ அவருக்கு தானே. அவர் தானே முதல்ல அதை நடத்தி இருக்கிறாரு. கியாமத்து நாள் முடி எங்கெல்லாம் ஜும்மா நடக்குதோ எல்லா நன்மையிலையும் அவருக்கு ஒரு பங்கு எல்லாம் கொடுப்பான்ல. இது வரலாறுல இடம் பெற்றிருக்கா இல்லையா? அப்ப ஜும்மாவுடைய வரலாறு என்னன்னு தெரியல, ஜும்மாவுடைய சுன்னத்து என்னன்னு தெரியல. இதெல்லாம் சுன்னத்தா இருக்குமோங்கிறது கூட நமக்கு சந்தேகம்தான். பேர்ச்சம்பளம் இருக்குல்ல, பேர்ச்சம்பளம் சாப்பிட்டா நன்மை கிடைக்குமா? பேர்ச்சம்பளம் சாப்பிட்டா நன்மை கிடைக்குமாங்கிறோம். ஒரு பஜ்ஜியை தூக்கி சாப்பிட்டா நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அது சாப்பாட்டு பொருள் தானே அது. ஆனால் பேரிச்சம்பளம் சாப்பிட்டாலும் ஒரு நேரத்தில் நன்மை கிடைக்கும். அது என்ன நேரம்? நோன்பு திறக்கும் போது யார் வந்து பேரித்தம்பளத்தை கொண்டு துவங்குகிறாரோன்னு வருது பார்த்தீங்களா வாசகம். அப்போ நோன்பு திறக்கிற நேரத்தில் பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு நோன்பு திறந்தா நன்மை கூடிடுது. தண்ணியை குடிச்சுக்கிட்டு நோன்பு திறந்தா அந்த நன்மை கிடைக்காது. அதனால தான் இந்த ஆன்மீகத்தில் கொண்டு போய் நம்ம அறிவை நுழைக்கக்கூடாது. இதெல்லாம் சிந்தனையில் வரக்கூடிய விஷயம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஜும்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஜும்மாவுக்கு வருகின்ற நேரத்தில் எண்ணெயை பூசிட்டு வரணும்னா குளிக்கிறீங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க, மன் கஸ்ஸல யௌமுல் ஜுமாத்தி வதஸல சும்ம பக்கர வபுத்தக்கர மசா வலம் எர்கப். நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. ஜும்மாவுக்கு வரும்போது எண்ணெயை பூசிட்டு வர்றது, எண்ணெயை பூசிட்டு குளிச்சுட்டு வந்தால் நன்மை இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அது நம்ம பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறோம். எண்ணெயை பூசிட்டு உடனே போய் குளிச்சிடுறது. அது குளிக்கலாம், அது இந்த மசாஜுங்கிற பேரில் அது தனி. எப்பவுமே எண்ணெய் போடணும்ல, நம்மள பெரும்பாலானவர்கள்ட்ட அந்த பழக்கமே இல்லை. சமீபத்தில் இந்த இளைய தலைமுறைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பழக்கமே இருக்காது. அதனால தான் அவனுக்கு வேகமாக கண்ணு மங்கி போகுது இருக்குது. பார்த்தீங்களா, அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பூனை முடி மாதிரி இருக்கும், உறுதி இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எண்ணெய் போடாதது தான். அந்த வேரை வந்து உறுதிப்படுத்தணும். அப்போ எண்ணெயை நம்ம எப்பவுமே போடணும். என்னது கூட இப்படி வலிச்சு போட்டு என்னது இப்படி போயிட்டு இருக்கணும், சாதாரணமாக போடணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடைமுறையில் இருந்துச்சு இல்லை, அதை சுன்னத்தில் கொண்டு வர்றாங்க. இப்போ ஜும்மாவுக்கு பிறப்பிட்டீங்க, குளிச்சுட்டீங்க, எண்ணெயை போடுங்க. எண்ணெயை போட்டுட்டு நீங்கள் ஜும்மாவுக்கு வந்தீங்கன்னா ஜும்மாவுக்கு 50 நன்மையா? நீ எண்ணெய் போட்டுட்டு ஜும்மாவுக்கு வந்தனால 51 நன்மை. அத்தரை போட்டுட்டு வந்தீங்கன்னா 52 நன்மை இருக்கா இல்லை? இதெல்லாம் தான் சுன்னத்துங்கிறது. இதை நாம் எங்கே கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம்? அப்போ இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜும்மாவில் வரும் பொழுது இப்போ பள்ளிவாசலுக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்கும். எல்லாம் டூ வீலரில் தான் என்ன செய்கிறது, டூ வீலரில் வரலாம்.
தூரமாக இருக்குது. இப்போ நான் வந்து 2 வீலரில் தானே வந்திருக்கேன். கிலோமீட்டர் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருந்துச்சுன்னா நடந்து தான் வரணும். இயலாதவர்கள் வாகனத்தில் வர்றது வேறு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பள்ளிவாசல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜும்மாவில் இருப்பாங்க 100 பேர், வாகனம் பார்த்தீங்கன்னா 80 பேர் இருக்கு. முடிஞ்சவொடனே 2 வீலர் எடுப்பான், ஸ்டார்ட் பண்ணுவான், 3வது கீழே போய் வீட்டில் நிற்பான். இதுக்கா? இதில் பெட்ரோல் வீண் விரையோங்கிறது வேறு, ஆரோக்கியங்கிறது ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, நடக்கணும் இல்லை, கையினா வேலை செய்யணும் இல்லை, காலுங்கிறது நடக்கிறதுக்கு தானே. அப்போ ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த வாகன பெருக்கம் என்பது பெரும்பெரு நகரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த ரோடெல்லாம் வந்து பிளாக் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படியெல்லாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் வர்றது, ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் மசா வலம் ஏற்கம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யார் ஜும்மாவுக்கு வரும் பொழுது சாத்தியம் இருக்கக்கூடிய இடத்துல நடந்து வருகிறாரோ, வாகனத்தில் பயணிக்காமல் வருகிறாரோ, 2 வார்த்தை இருக்கு பாருங்க. நடந்து வரணும், வாகனத்தில் பயணிக்கணும். நீ பின்னாடி ஒரு ஆள் பின்னாடி உட்கார்ந்தாலும் நீ வாகனத்தில் தானே வந்த. அப்படி யார் வருகிறார்களோ 1 வருஷம் நோன்பு வச்சா என்ன நன்மை? 1 வருஷம். அப்போ இந்த 1 வருஷம் நம்ம நோன்பு வச்சா என்ன நன்மையோ, 1 வருஷம் தொழுதா என்ன நன்மையோ அதை அல்லாஹ் கொடுக்குறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் நன்மைகளை வாரி எடுக்கக்கூடிய எத்தனையோ அம்சங்கள் ஜும்மா தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் எல்லாம் கவனம் செலுத்தி நம்ம என்ன செய்யணும்? ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக பெறணும். அப்போ தான் நம்மளுக்கு பெருமை. நான் 50 வாங்கிட்டேன், பாஸ் ஆகிட்டேன். அவன் 100 வாங்கியிருக்கிறான், 90 வாங்கியிருக்கிறான். நீ 50 பாஸ் ஆகிட்ட, ஆனால் 50 தான், ஆனால் 40 தான். இந்த இது நம்மளுக்கு வேணுமா? அதனால் யோசித்து வரக்கூடிய வாரத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? அது மாதிரியான சுன்னத்துகளையும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு. அன்பினியவர்களே, ஜும்மா சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கிறது. சில செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல செய்திகள் கேள்விப்படாமல் இருப்பீங்க. எல்லாம் அந்த ஜும்மா தொடர்பான ஹதீஸ் நூல்களை நீங்கள் பார்த்தாவே போதும். ஏன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அமல்களே ரொம்ப கம்மி. அந்த கம்மியான அமல்களை கூட ஒரு முழுமையான அளவுக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, செய்யறதில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ஜும்மா தொழுது விட்டு நாங்கள் வெளியே வந்தால் ஒதுங்குவதற்கு நிழலே இருக்காதுங்கிறாங்க. ஜும்மாவை எந்த நேரத்தில் தொழுது இருக்கிறாங்க? உச்சியில் இருக்கும். தொழுகை முடிஞ்சு வெளியே போனால் சூரியன் எங்கே இருக்குன்னு உச்சியில் இருக்கும். இன்னைக்கு உச்சி டைம் என்ன? இப்போ நம்ம தொழுகிற டைம் என்ன? 1 மணி 1:15 இப்படி தானே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த 12:45 தாண்டி தான் வருது. அப்போ சிறப்புக்குரிய நேரங்கிறது முந்திய நேரம் தானே. நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறது பிந்திய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். ஜும்மாவை தொழுது விட்டு தான் நாங்கள் காலை உறக்கத்தை கடைபிடிப்போம், காலை உணவை சாப்பிடுவோம். ஹதீஸில் இருக்குது, புகாரிலே இருக்குது. ஜும்மா பாடத்தில் பாருங்கள், ஜும்மாவை தொழுதுட்டு தான் 2 வேளை பண்ணுவாங்களாம். ஒன்று காலங்காத்தால் நீங்கள் படுத்து தூங்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஜும்மாவை தொழுதுட்டு போய் நாங்கள் தூங்குவோம், காலை சாப்பாடு அப்போ தான் சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் ஜும்மா தொழுதுட்டு போய் என்ன சாப்பிட்றீங்க? காலை சாப்பாடா, ராத்திரி சாப்பாடா, மதியானம் சாப்பாடா? மதியம் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறது, அவங்க காலை வாழ்ந்த மக்கள் சொல்கிறது காலை சாப்பாடு சாப்பிடுவானோ. இப்போ நம்மளுக்கு இடிக்குது. என்ன இடிக்குது? நம்ம காலையில் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றோம், 9 மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ 9 மணிக்கு முன்னாடியாக தொழுகிறதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். அது காரணம் என்னென்னா, நாம் இன்றைக்கி அந்த நடைமுறையில் வச்சுருக்கிறோம். நம்ம சாப்பாடு முறை காலை, மதியம், இரவு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அன்றைக்கு உள்ள மக்கள்கிட்ட வந்து அந்த முறை இல்லை. அவங்க சாப்பாடு 2 நேரம் தான். ஒன்று என்னன்னா, இந்த உச்சி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் காலை சாப்பாடு, அதுக்கப்புறம் அசரை தாண்டி சாப்பிட்ருவாங்க. இந்த 2 தான் சாப்பாடு. இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து முழிச்சிட்டாவே சாப்பாடு தான். போகிற இடமெல்லாம் குடிக்கிறது, போகிற இடமெல்லாம் சாப்பிட்றது. இது நம்மளுடைய வேலை. என்னன்னா, வேலை இருக்குல்ல, கைக்கு வேலை கொடுக்கணும்ல, காலுக்கு வேலை கொடுக்கணும்ல, அதை கொடுக்குறானா இல்லையா? வாய்க்கு வேலை கொடுத்துட்டே இருப்போம். அங்கே போனால் சாயை குடிப்பான், இங்கே போனால் பஜ்ஜியை சாப்பிடுவான். இதே தான் இருக்கா இல்லையா? அதனால் நம்மளுக்கு குழப்பமாக இருக்குது. என்னடா ஜும்மா தொழுது போட்டு அவங்க சாப்பிடுவாங்கன்னு புரியலையேங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைமை இதுதான். விளங்குதுன்னா உங்களுக்கு? இது எதுக்கு சொல்ல வரோம்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம ஜும்மாவை வந்து இங்கேன்னு இல்லை, தமிழகம் மட்டுமல்ல, உலக அளவில் நம்ம பார்க்கல. ஆனால் தமிழகம் முழுவதும் இப்படி தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே பிந்திய நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோமா, அப்போ நன்மைகளை வந்து நம்ம வந்து இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுலையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனம் செலுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இன்றைய ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.